இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுறீங்க? நீங்களும் அழுது அவளையும் அழ வைக்காதீங்க. இங்க பாரு தேவி, நீ இதுக்கெல்லாம் கலங்கி நிக்காத. பிரியா மட்டும் அந்த பொம்பளை உன்னை வாரியல அடிக்கும் போது நின்றுக்கணும். அவ்வளவுதான். அந்த வாரியல புடிங்கிக்கிட்டு அவ்வளவு சாத்தி சாத்துன்னு சாத்தி இருப்பா. இங்க பாரு, காதல் கடிதாசி கொடுக்கறது ஆம்பளை தான் கொடுக்கணும், பொம்பளை தான் கொடுக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. ஏன் ஆம்பளை கொடுத்தா மட்டும் சரியா? ஓ மனசுல இருக்கிறத எழுதி கொடுத்துருக்கேன். அந்த கேரியட்ட பையலுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுக்குன்னு அவ ஆத்தா கிட்ட கொண்டு கொடுத்து இவ்வளத்தையும் இழுத்து விட்டுருக்கான். அவெல்லாம் நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான். இப்ப ஊருக்குள்ள இவ மட்டும் தானே தப்பு பண்ண மாதிரி ஆயி போச்சு. ஊர்ல எல்லாரும் முன்னாடி என் பொண்ணு அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இனிமே இவளை யாரு கட்டிக்குவா? சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறதுனாலதான் வர்றவன் போறவன்லாம் நம்மள வந்து பாருன்னு இந்த கதிக்கு ஆளாக்குறான். எதுக்கு அழுறீங்க? இப்ப இவ என்ன தப்பு பண்ணிட்டானு நீங்க அழுறீங்க? இங்க பாரு தேவி, நீ தைரியமா இரு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய தொடங்கணும். உனக்கு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். இங்க பாரு, பிரியா வந்தாலும் அததான் சொல்லுவா. அவ இந்த லீவுக்கு வரும்போது நீ தைரியமானவளா இருக்கணும். இப்படி அழுது குழஞ்சிக்கிட்டு இருக்காத. இங்க பாருங்க, முதல்ல நீங்க அழுகைய நிப்பாட்டுங்க. அதுல தப்பு இல்ல, காதலிக்கிறது தப்பு இல்ல. ஆனா உன்னை புரிஞ்சிக்காத கேடுகட்ட பேட்ட நீ லெட்டர் கொடுத்ததுதான் தப்பு. அதனால தானே அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவன் முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிக்கணும். இந்த ஊரே பார்த்து மெச்சுற அளவுக்கு நீ நல்லா இருக்கணும். அத மனசுல புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நட. கவலைப்படாத.